மாடு நம்ம கரெக்டா சூஸ் பண்ணி வாங்கிட்டோம்னாவே ஓகே பண்ணை வந்து ஒரு 60% வந்து சக்சஸ் பண்ணா கொண்டு வர கொண்டான வாய்ப்புகள் வந்து 100க்கு 100% அதுல வந்துருச்சுங்கண்ணா. சரி, இப்போ 60% இப்போ பண்ணை ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தீவன மேலாண்மைங்க. ஓகே ஓகே தீவன மேலாண்மை பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2 வேளை தீன் வைப்போம். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரை தீன் போட்டே இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரே வேளை தான் தீன் வைக்கிறேங்கண்ணா. ஒரு வேளை தான் தீன் வைக்கிறேங்க. இப்படி ஒரு வேளை தீவனம் வச்சா போதுமானதா? ஆனால் மாட்டுக்கு வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் கொடுத்தாதாங்கண்ணா ஈல்டு வருங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 2 வேளை வைக்கிறதுன்னு ஒரு வேலையில் நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருங்க. நீங்கள் 2 வேளை வைக்கும்போது வேலையை போட்டு ஜாஸ்திங்க. அப்புறம் அது சாப்பிட்டே இருக்கும் போதுங்க டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காதுங்க. மாடுகளும் அவ்வளோ ஆரோக்கியம் இருக்காதுங்க. இப்போ நம்மளதே மாடு பாருங்க, ஒரு வேளை தீன் வைக்கிற மாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா ஆரோக்கியமா தான் இருக்கு. நல்ல உருவத்திலையும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. ஓகே, இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரு வேளை தீன் வச்சு என்னடா பண்ற மாடுலாம் இப்படி என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பொதுவாக வந்து மாடு வச்சிருக்கவங்க 2 வேளை தீவனம் வைக்கிறத பார்த்துருக்கேன். பட் ஒரே வேளை தீவனம்ங்கிறது ஒரு புது கான்செப்டா இருக்கு. ஆமாங்கண்ணா, ஒரே அந்த 2 வேளை தீவனம் ஒரே வேளை சாப்பிட்டுருக்கணும். அதுக்கு உண்டான தீவனம் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேஷன் 2 ஃபேஷன்னா இப்போ 3 ஃபேஷன் 4 ஃபேஷன் கொட்டிட்டோம்னா அது வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்குங்க. ஓகே ஓகே, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி காமிச்சு கடி. இப்போ வந்து நம்ம தவிடோ மக்காச்சோளம் மாவு இதெல்லாம் நம்ம போறது இல்லைங்கண்ணா. இப்போ வந்து நம்ம கார்கில்னு ஒரு கம்பெனி இருக்குங்கண்ணா, மில்ஜென் சொல்லிட்டுங்க. அந்த கம்பெனி ஃபீடு வந்து போட்டுருக்குங்கண்ணா.